குறிஞ்சி பூன்னு ஒரு பூ கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பூக்குமா. ஆனா இந்த சிறையில் பூத்த சின்ன மலர், ஓ இது பழைய விஜயகாந்த் படமா? சிறை கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவின் முதல் குறிஞ்சி பூ. இதுக்கு முன்னாடி 2-3 படம் எல்லாம் வந்திருக்கு. அதுவும் சமீபத்துல வந்த படங்கள் தான், ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்த படம் எல்லாம் கிடையாது. ஆனா சிறை ஒரு அற்புதமான திரைப்படம். என்னடா படம் வந்து 2 வாரமாச்சு இப்ப வந்து பேசுற அப்படின்னு சொல்றீங்களா? நேத்துதான் நான் படம் பார்த்தேன், நான் என்ன பண்றது. ஒரு திரைப்படம் நமக்கு என்ன சொல்லணுமோ, என்ன மொழியில சொல்லணுமோ அது எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு சிறை. இப்படியெல்லாம் நம்ம படம் எடுத்துக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டுல பிரச்சனை வந்துருமா என்ன? சரி, இந்த சிறை படத்துல குறையே இல்லையா அப்படின்னா இருக்கு. ஒரே ஒரு குறைதாங்க. எப்படிங்க அப்துல்னு பேர் வச்சீங்க? என்ன அப்துல்ங்கிற பேரு குறையா அப்படின்னு கேக்குறீங்களா? தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்துல்ங்கிற பேரு என்னைக்கு குறைதாங்க. கிட்டத்தட்ட இந்த 40 ஆண்டுகள்ல தமிழ் சினிமால பூக்காத ஒரு பூவா பூத்திருக்கிறது தான் இந்த சிறை திரைப்படம். ஏன் இதுல மட்டும்தான் இஸ்லாமியர்களை காமிச்சிருக்காங்களா அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம ஊர்ல இருக்க எல்லா படங்கள்லயும் இஸ்லாமியர்களை அதிகமா காமிச்சிருவாங்க. தேசபக்தி படத்துல தீவிரவாதிகளாகவும், தீவிரவாதிய பத்தி காட்டுற படத்துல வில்லன்களாகவும், சில சங்கர்கள் படத்துல ஹவாலாக்களாகவும், கடைசிக்கு விஜயகாந்த் படத்துல இப்ராஹிம் ராவுத்தர் இருக்கிற வரைக்கும் நல்லவங்களா காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு விஜயகாந்த் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வேலையை அர்ஜுன் செஞ்சாரு. அதுக்கப்புறம் கமல்ஹாசனுக்கு ஆஸ்கர் அவார்டு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த வேலைகளை சிறப்பா பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா சிறை இது எல்லாத்தையும் தகர்த்து வந்து நின்னுச்சு. அந்த இயக்குனரையும் கதாசிரியரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். எனக்கு அந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல வர அந்த வரிதான். பொதுவா சினிமானா என்னன்னா சூதுகவும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லுமாமா. அதாவதுங்க இன்டர்வல் வரைக்கும் சூதுகவும், அதுக்கப்புறம் தர்மம் வெல்லும். இதுதான் சினிமாவோட ஆகச்சிறந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை உடைச்ச நிறைய படங்கள் இருக்கு. அந்த படங்களாலையும் உடைக்க முடியாத ஃபார்முலாவை உடைச்சதுன்னா அது சிறை திரைப்படம் மட்டும்தான். எப்படிங்க இவ்வளவு அழகான ஒரு காதல் கதைய, மனிதநேயத்தை பத்தி பேச வேண்டிய காதல் கதைய, இரு மனங்கள் இணைந்தால் அது திருமணம் அப்படின்னு தான் இப்ப வரை புழுகிக்கிட்டு இருக்கோம். ஆனா கவினுடைய மனமும் இன்னொரு பெண்ணுடைய மனமும் இணைந்தால் இங்கு மரணம் தான் நிகழுங்கிறது தான் இங்க இருக்கிற ஃபேக்டா இருக்கு. அந்த மரணத்தை கூட திருமரணம் அப்படின்னு கொண்டாடின கூட்டம் தான் நாம எல்லாரும். இப்ப கூட வார்த்தைக்கு வேண்டிதான் மரணம்னு சொன்னேன், அது கொலை. ஆக்சுவலா அந்த படுகொலைய கொண்டாடின கூட்டம் தான் நாம எல்லாரும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரீசெண்டா திருத்தணியில நம்ம தமிழ் பசங்க 4 பேர் சேர்ந்து வட இந்திய சகோதரரை வெட்டிட்டாங்க. இன்னும் தெளிவா சொல்றேனே, ஒரு இந்தியர் இன்னொரு இந்தியரை வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். உடனே வலதுசாரி ஊடகங்கள்லாம் வந்து மனிதநேயத்தை பத்தி நமக்கு கிளாஸ் எடுத்தாங்க. ஏன் நம்ம பனையூரை தாண்டாத நடிகர் விஜய் கூட பொங்கலை வச்சாருங்க. ஆனா இவங்க யாருமே சாதி ஆணவ படுகொலை நடந்தா ஒரு வார்த்தை பேசுறது இல்ல. அப்பவும் ஒரு இந்தியன் இன்னொரு இந்தியனை கொல்லத்தான் செய்யறான். சூரஜ் கிட்ட நம்ம எல்லாரும் மனம் திறந்து மன்னிப்பு கேட்டோம், நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. இது உனக்கு நிகழ்ந்திருக்கவே கூடாது, அதுக்கு நாங்க அனுமதிச்சிருக்கவும் கூடாதுன்னு சொன்னோம். ஆனா வலதுசாரிகள் ஒரு நாளும் சாதி ஆணவ படுகொலை நடந்தப்ப இப்படி எதுவும் பேசினதே கிடையாது. இதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டதுதான் சிறை. சிறை உண்மையாலுமே தியேட்டர் ஃபுல்லா நிறைஞ்சுதாங்க இருந்துச்சு. அப்ப இங்க மத நல்லிணக்கத்தை பேசக்கூடிய மக்கள் இன்னும் இருக்காங்க. அப்துல்லும் கலையரசியும் ரொம்ப அழகான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இயக்குனர் சொன்னதை தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய நீதியை சொல்லிட்டு இருக்காங்க. நாம பொதுவா என்ன சொல்லுவோம், கதாபாத்திரமாவே மாறி நடிச்சுட்டாங்க சொல்லுவோம். கதாபாத்திரமா நடிச்சது மட்டும் இல்ல, வாழ்ந்தது மட்டும் இல்ல, இந்த சமூகத்துக்கு வழி நடத்தவும் செஞ்சிருக்காங்க. இந்த படத்துல 2 பேத்துக்கான கேரக்டர் இதுதான். அதனால நீங்க இதை மட்டும் நடிச்சா போதும்னு கண்டிப்பா இயக்குனர் சொல்லியிருக்க மாட்டாரு. உங்க 2 பேத்தினுடைய நடிப்பு இரு மனங்களுக்கானதல்ல, இரு மதங்களுக்கானதுன்னு கண்டிப்பா டைரக்டர் சொல்லியிருப்பாரு. கதாபாத்திரத்தை உணர்ந்து அவங்க நடிக்கல, கதையோட முக்கியத்துவத்தை உணர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பாட்டு அப்படியே ஓட ஓட மைனா மாதிரி தோணுச்சுங்க. அதுக்கப்புறம் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது மைனா கிடையாது, மைனாக்கே நைனா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிச்சு. இயக்குனர் தமிழுடைய பேட்டியை நான் பார்த்தேன். நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான்
இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். இயக்குனர் தமிழ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சார், நீங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரல, நீங்க வேலை பார்க்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்க. நீங்க வந்த வேலையே இதுதாங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஜெய்பீம்ல உங்களை பார்த்தப்ப இருந்த எங்க பதட்டம், என்ன சார் இது, ஒரு போலீஸ பத்தி இவ்வளவு சிறப்பா ஒரு படத்தை எடுத்துட முடியுமா? உண்மையாலுமே இயக்குனர் தமிழ் வேலையை விட்டுட்டு இங்க வரல, ஃபீல்டுக்குள்ள வந்து வேலை பாக்குறாரு. அப்துல் அந்த பேரை வச்சதுக்கே உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஒரே ஒரு சீன்ல மட்டும்தான் அப்துல் நமாஸ் பண்றாரு, அதுவும் பள்ளிவாசல்ல கூட இல்ல. ஒரு இடத்துலயும் பள்ளிவாசல காட்டல. ஆனா கோவில 2-3 இடத்துல காமிச்சிருக்கீங்க. அது கூட அந்த பெண்ணோட நம்பிக்கைக்காக காமிச்சது ரொம்ப அழகா இருக்கு. காசை கடிச்சு போடுறது நம்பிக்கையோ மூட நம்பிக்கையோ, காசை கடிடா அப்படின்னு காக்கி சட்டக்காரங்க கிட்ட சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சீனை நீங்க எடுக்கும் போது எப்படி இருந்திருக்கும்னு நான் யோசிக்கிறேன். உண்மையாலுமே இந்த திரைப்படம் அவ்வளவு சிறப்பா இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு அவார்டு பிலிம் ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு கதைய அவதார் ரேஞ்சுக்கு விறுவிறுப்பா கொண்டு போயிருந்தாங்க. ஒரு அவார்ட் பிலிம் ரேஞ்சுக்கு இருந்த அந்த கதைய அவதார் ரேஞ்சுக்கு விறுவிறுப்பா கொண்டு போய் ஒவ்வொருத்தங்களையும் அடுத்த உலகத்துக்கு கொண்டு போன படம் தான் சிறை. ஏன் அடுத்த உலகம்னு சொல்றேன்னா, இந்த உலகத்துல இப்படி எல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லையே, அதனால சொன்னேன். ஏன்னா இங்க கேரளா ஸ்டோரி படத்தை பிரதமரே ப்ரோமோட் பண்ணுவார். காஷ்மீர் ஃபைல்ஸ்ங்கிற படத்தை ஒவ்வொரு மாணவர்களும் ஃப்ரீயா பார்க்கணும்னு ஃப்ரீயா படம் ஓட்டி காட்டுவார். ஆக்சுவலா சிறைங்கிற படத்தை தான் இந்தியா முழுக்க காட்டணும். கலையரசிக்கும் அப்துல்க்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கதையின் நாயகனாக இல்ல கதாநாயகனாக எப்படியோ வச்சுக்கலாங்க, இல்ல தமிழ் சினிமா அறிந்த ஒரு பிரபலம் அப்படின்னு வச்சுக்கலாம். போனா போகுது, சினிமாக்குன்னு பிடிச்ச கிரகம் கதாநாயகன்னு வச்சுக்கோ. விக்ரம் பிரபு, உங்க தாத்தா நடிப்பின் அவதாரம் அப்படின்னு பேர் வாங்கிட்டு போயிட்டாரு. அப்பா அதுல பாதி பேரை காப்பாத்தி பத்திரமா வச்சுக்கிட்டாரு. விக்ரம் பிரபு, நீங்க தாத்தாவின் பேரு. ஒரு ஃப்ரேம்ல கூட விக்ரம் பிரபுவ ஒரு நடிகனா பார்க்கவே இல்லைங்க, கதாபாத்திரமா வாழ்ந்திருக்கீங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்கள. ஆனா அந்த கதையோட பாத்திரத்தை உணர்த்து நீங்க வெளிப்படுத்தின விதம் இருக்குல்ல, ஹலோ சினிமா இல்லைங்க, சினிமாவை தாண்டி பேசிட்டு இருக்கேன். கலையையும் அப்துல்லையும் சேர்த்து வைக்கிற உங்களோட அந்த பொறுப்பு இருக்குல்ல, அது வெறும் கதையின் பொறுப்பல்ல, கதை களத்தின் பொறுப்பல்ல, இதெல்லாம் தாண்டி சமூக பொறுப்புங்க அது. இந்த கதையை பார்க்கும்போது போற போக்குல எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போற மாதிரிதான் இருக்குது. ஆனா நிஜ வாழ்க்கையில இப்படி எல்லாம் டீல் பண்ணவே முடியாதுங்க. ஒரே மதத்துக்குள்ள கல்யாணம் பண்ணா கூட இங்க பிரச்சனை தான். ஒரே சாதிக்குள்ள பண்ணாலுமே பொருளாதார சிக்கல்கள் வரத்தான் செய்யுது. இதை எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப அசால்ட்டா அப்துல்லையும் கலையரசியும் சேர்த்து வச்சிங்க. சரி, இது ஒரு புரட்சி படமா அப்படின்னு கேட்டா அதையும் தாண்டிய ஒரு படம் தான். ஒவ்வொரு தமிழர்களும் பார்த்து பாராட்டிய படம் சிறை. இந்த சிறை பாக்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு வீடியோல ஒருத்தர் அவங்களோட டீம் எல்லாம் வந்து முன்னாடி தியேட்டர்ல நிக்கும் போது, நான் 20 இயர்ஸ் கழிச்சு படம் பார்க்க வரேன், ஆனா பார்க்க வந்தது சிறை, அதுல எனக்கு மன நிம்மதி இருக்கு, ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இத ஒவ்வொரு இந்துவும் சொல்லணும், ஒவ்வொரு இஸ்லாமியனும் சொல்லணும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்லணும். நானும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கேன் பாருங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் சொல்லணும். இந்த படத்துடைய கதையாசிரியரையும் இயக்குனரையும் இந்த தமிழ் சமூகம் கண்டிப்பா நன்றியோட நினைச்சு பார்க்கும். இந்த மாதிரி படத்துல எல்லாம் சரி விட்டுருவோம், இதுக்குள்ள அரசியல் வேண்டாம். உண்மையாலுமே இந்த படம் ஆக சிறந்த அரசியல் படம். அந்த படம் பேசிய அரசியலை தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் கையில எடுக்கணும். லாஸ்டா படத்துல எனக்கு பிடிச்ச சீன் ஒண்ணு இருக்குல்ல, அத சொல்லிடலாமா? எதுக்குப்பா எஸ்காடா வர அவங்க கண்ணை லோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார்? அக்யூஸ்ட் முஸ்லிம் சார். ட்விஸ்ட் அது இல்லைங்க, அடுத்து வைக்கிறாரு பாருங்க டைரக்டர். சப் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு, நானும் தான் முஸ்லீமு, இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாரு. படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க, பார்த்தவங்க இது எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருங்க. இந்த படத்தினுடைய வெற்றியா நான் என்ன நினைக்கிறேன்னா, பொங்கலுக்கு பராசக்தியும் ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகட்டும். பொங்கலையும் தாண்டி அந்த 2 படத்தையும் தாண்டி இந்த படம் பொங்க வைக்கணும். ஏன்னா இந்த படம் பொங்க வச்சது மத நல்லிணக்கத்தை. ஏற்கனவே சிறை நிரம்பி வழிகிறது, மீண்டும் மீண்டும் சிறையை நிரப்புவோம். சிறை நிறைப்பு போராட்டம் நம்ம செய்யும் போது மத நல்லிணக்கம் தானா வரும். முதல் முறையா ஒரு நல்ல வீடியோ, அதுவும் படத்தை பத்தி பேசியிருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம்.